Hey guys, இன்னைக்கு ஆப்டிடியூட் சீரீஸ்ல ஸ்பீட் டிஸ்டன்ஸ் டைம் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஆப்டிடியூட்ல ஸ்பீட் டிஸ்டன்ஸ் டைம் இந்த டைப் ஆஃப் கொஷின்ஸ் ஆர் வெரி காமன். ஆல்மோஸ்ட் எவ்ரி இன்டர்வியூ ஆர் எவ்ரி ஆப்டிடியூட் டெஸ்ட்ல வந்து இதை வச்சு அட்லீஸ்ட் ஒன் கொஷின் வச்சு பார்க்கலாம். ஸோ அதுக்கு என்னென்ன ஃபார்முலாஸ் தேவைப்படும்? ஃபர்ஸ்ட் மெயின் ஃபார்முலா டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம். It's easy formula and very common formula. இதை வச்சு நம்ம ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் ஆர் டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட்னு நம்ம டெரைவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதுக்கு அடுத்து நமக்கு வேற என்ன ஃபார்முலா தேவைப்படும்? மெயினானா நமக்கு கொடுக்குற கொஷின்ஸில் மோஸ்ட்லி ஸ்பீட் வந்து கிலோமீட்டர் பர் ஹவரில் கொடுப்பாங்க. பட் ஃபைண்ட் பண்ணுற டிஸ்டன்ஸ் மீட்டர்லேயோ டைம் செகண்ட்ஸ்லேயோ தேவைப்படலாம். ஆர்எல்ஸ் கிலோமீட்டர் பர் ஹவர் மீட்டர் பர் செகண்ட்க்கு கன்வெர்ட் பண்ணுற மாதிரியும் தேவைப்படலாம். ஸோ இதை எப்படி பண்ணலாம்னா நமக்கு கொடுத்துருக்கிற கிலோமீட்டர் பர் ஹவரை மல்டிப்ளைட் பை 5/18 நம்ம பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா வில் கெட் தி மீட்டர் பர் செகண்ட் வேல்யூ. ஓகேவா? இதை வச்சு சிமிலர்லி வைஸ் வர்ஸா மீட்டர் பர் செகண்டில் இருக்கிற வேல்யூவை நம்ம 18/5 மல்டிப்ளை பண்ணால் வில் கெட் கிலோமீட்டர் பர் ஹவர். ஸோ இதுதான் மேஜர்லி தேவைப்படுற 2 டிஃப்ரெண்ட் ஃபார்முலாஸாக இருக்கும். அண்ட் இன்னைக்கு நம்ம ஃபியூ எக்ஸாம்பிள்ஸோட எப்படி இந்த ப்ராப்ளம்ஸை டேக்கிள் பண்ணுறான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் கொஷின் நம்பர் 1. ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். விஜய் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன். அவர் போத் பை ஃபுட் அண்ட் பை சைக்கிள் தான் ட்ராவல் பண்ணுவார் ஆஃபீஸ்க்கு. அண்ட் ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா அவர் பை ஃபுட் ட்ராவல் பண்ணும்போது அவருடைய ஸ்பீட் வந்து என்னன்னா 4 கிலோமீட்டர் per hour. அதே சமயம் அவர் சைக்கிள் ட்ராவல் பண்ணும்போது அவருடைய ஸ்பீட் வந்து பார்த்தீங்கன்னா 9 கிலோமீட்டர் per hour. ஸோ இந்த மோட்ஸில் தான் அவர் ஆஃபீஸ்க்கு போகிறாரு. அண்ட் அவர் கவர் பண்ணுற டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 66 கிலோமீட்டர்ஸ். அண்ட் இந்த பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் அவர் ட்ராவல் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிற டைம் இஸ் 9 hours. ஸோ இப்போ கொஷின் என்னென்னா அவர் ஃபுட் மூலமாக ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ? ஸோ அதுதான் நம்ம இங்கே ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் எக்ஸ்னு ஒரு வேரியபிள் எடுத்துக்கலாம். அண்ட் திஸ் வேரியபிள் வில் டினோட் த டைம் டேக்கன் டு ட்ராவல் பை ஃபுட். ஓகே, ஸோ இப்போ நமக்கு டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு எவ்வளோன்னு தெரியும். தட் இஸ் 66 கிலோமீட்டர்ஸ். அண்ட் இட் வில் பி ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை ஃபுட் அண்ட் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை சைக்கிள். இப்போது டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம்ங்கிற ஃபார்முலா வச்சு ஃபஸ்ட் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை ஃபுட்டை வந்து ஸ்பீட் இன்ட்டு டைம், சிமிலர்லி டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை சைக்கிளை ஸ்பீட் இன்ட்டு டைம் அப்படின்னு எடுத்து பிரித்தா இப்படி ஃபார்முலா எழுதலாம். ஸோ இப்போ ஸ்பீட் ஆஃப் ஃபுட் நமக்கு தெரியும் 4 கிலோமீட்டர் per hour அண்ட் டைம் ஆஃப் ஃபுட் இஸ் எக்ஸ். அதே மாதிரி ஸ்பீட் வித் சைக்கிள் இஸ் 9 அண்ட் டோட்டல் டைம் நமக்கு 9னு தெரியும். ஸோ இட் வில் பி 9 minus x. ஸோ இந்த ஃபார்முலாவை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா இட் வில் பி 4x plus 81 minus 9x equals 66 minus 5x equals minus 50, and hence x will be 3, which is the time taken to travel by foot. So again, distance equal to speed into time formula body, distance traveled by foot equal to 4 into 3, which is 12 kilometers, and it is our answer. So this is question number 1, and this is how we solved it. So without any delay, question number 2 இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ தெர் ஆர் குரூப் ஆஃப் ராபர்ஸ் அண்ட் அவங்க வந்து 10 கிலோமீட்டர் per hour ஸ்பீடில் போயிட்டுருக்காங்க. அண்ட் நம்மளோட காப் சூர்யா அந்த ராபர்ஸை ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்காரு வித் ஸ்பீட் ஆஃப் 11 கிலோமீட்டர் per hour. காப் அண்ட் ராபருக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் 200 meters. அண்ட் 6 minutes அப்புறம் இவங்க 2 பேருக்குள்ள டிஸ்டன்ஸ் என்ன, அதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். வித் கொஷின் 2 பேருடைய ஸ்பீட் நமக்கு தெரியும் 11 and 10 கிலோமீட்டர் per hour. ஸோ ரிலேட்டிவ் ஸ்பீட் ஈக்குவல் டு 11 minus 10, which is equal to 1 kilometer per hour. அண்ட் நமக்கு கொடுத்துருக்க டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மீட்டர்ஸில் இருக்குது, பட் ஸ்பீட் கிலோமீட்டர் per hour. ஸோ இதை நம்ம மீட்டர் per செகண்ட்க்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ஃபார் ஆர் கன்வீனியன்ஸ். இப்போ டைம் நமக்கு தெரியும் 6 minutes.
and with our formula, distance equal to speed into time, which is speed 5 by 18 and time வந்து 6 minutes. பட் மீட்டர் per செகண்டில் டைம் யூனிட்ஸ் செகண்ட்ஸில் இருக்குது. ஸோ இந்த மினிட்ஸை வந்து நம்ம செகண்ட்ஸ் கன்வெர்ட் பண்ணால் into 60, which is on simplification we get distance equal to 100 meters, which is our answer. இப்போ நம்ம கொஷின் நம்பர் 3க்கு போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அஜித் அண்ட் ஷாலினி அவங்க ரெண்டு பேரும் 81 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் அப்பார்ட் செப்பரேட்டடாக இருக்காங்க அண்ட் போத் ஆர் மூவிங் டுவர்ட்ஸ் ஈச் அதர். அண்ட் அஜித் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ட்ராவல் பண்ணுற ஸ்பீட் 6 கிலோமீட்டர் per hour அண்ட் ஷாலினி ட்ராவல் பண்ணுற ஸ்பீட் 3 கிலோமீட்டர் per hour. எப்படியும் அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் ஆஸ் தேர் மூவிங் டுவர்ட்ஸ் ஈச் அதர் ஒரு பாயிண்டில் அவங்க மீட் பண்ணுவாங்க. அந்த பாயிண்டில் ஷாலினி எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் கொஷின். ஸோ இப்போ இந்த ப்ராப்ளம் நமக்கு ஃபஸ்ட் பார்க்கும்போது இட் லுக்ஸ் லிட்டில் காம்ப்ளிகேட்டட், பட் அது எவ்வளோ ஈஸிங்கிறது நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணேன். ரெண்டு பேரும் கம்பைண்டாக கவர் பண்ண டிஸ்டன்ஸ் 81 கிலோமீட்டர்ஸ் அண்ட் அவங்களோட இண்டிவிஜுவல் ஸ்பீட் 6 and 3 இருந்தாலும் இது வந்து கம்பைண்டாக கவர் பண்ண ஒரு டிஸ்டன்ஸ் அண்ட் அதுக்கான டேக்கன் டைம் மாதிரி கன்சிடர் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா இப்போது நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுற மாதிரி the time taken to reach that point வந்து it will be 9 hours because நம்ம ஸ்பீட்ஸை கம்பைன் பண்ணிட்டோம். இங்கே 6 + 3 = 9 km per hour. ஸோ இப்போ டைம் தெரிஞ்சிருச்சு அண்ட் ஸ்பீட் ஆஃப் ஷாலினி தெரியும். ஸோ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம் வச்சு பார்த்தா 3 × 9, ஸோ 27 kilometers. ஸோ இனிஷியலி த கொஷின் லுக் காம்ப்ளிகேட்டட், பட் அதை நம்ம எவ்வளோ ஈஸியாக டிரைவ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பண்ணால் த சொல்யூஷன் வில் பி வெரி ஈஸி. So this is question 3 and this is how we have solved it. இப்போ நம்ம question number 4 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஒரு பஸ் ஒரு பர்டிகுலர் டைரெக்ஷனில் 54 kilometers per hour ஸ்பீடில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கு. பஸ்ஸுங்கிறது ஆப்வியஸ்லி இட் வில் கீப் ஸ்டாப்பிங் அட் சம் ஸ்டாப்ஸ் அண்ட் கீப் கோயிங், கரெக்டாக? ஸோ 1 hour கழிச்சு அதோடைய ஆவரேஜ் ஸ்பீடு வந்து பார்த்தா இட் இஸ் 45 kilometer per hour. இப்போது அந்த 1 hourல எவ்வளோ டைம் அந்த பஸ் ஸ்டாப் பண்ணி இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நமக்கு தெரிஞ்ச ஒரிஜினல் ஸ்பீடு 54 kilometer per hour. அதே ஸ்பீட்லேயே ட்ராவல் பண்ணது தான் 1 hourல 54 kilometers ட்ராவல் பண்ணியிருக்கோம். பட் ஆஃப்டர் 1 hour ஆவரேஜ் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 45 kilometer per hour அப்படின்னு சொல்கிறாங்க. விச் மீன்ஸ் 1 hourல 45 kilometer தான் ட்ராவல் பண்ணியிருக்கு. ஸோ நமக்கு இங்கே எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் லூஸ் ஆகிருக்கு இந்த 1 kilometerல அப்படின்னு எடுத்தோம்னா இட் இஸ் 54 - 45 which is 9 kilometers. ஸோ இதுதான் நம்பர் ஆஃப் கிலோமீட்டர்ஸ் லாஸ்ட் டியூ டு பஸ் ஸ்டாப்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம எவ்வளோ டைம் ஸ்டாப் ஆகி இருந்திருக்குன்னு கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் லாஸ்ட்டு தான் டிஸ்டன்ஸு விச் இஸ் 9 kilometer அண்ட் நமக்கு டைம் கண்டுபிடிக்கணும் அண்ட் ஸ்பீட் இஸ் த ஒரிஜினல் ஸ்பீட் தட் வி ஹாவ் டு டேக் விச் இஸ் 54 kilometer per hour. ஸோ நம்ம ஃபார்முலா டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம் மாடிஃபை பண்ணால் டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட் which is 9 kilometers divided by 54 kilometer per hour. So நமக்கு கிடைக்கிற ஆன்சர் is 0.16 hours. But இது 0.16 is not a rounded figure or a proper time unit. So அதை நம்ம மினிட்ஸை கன்வெர்ட் பண்ணிக்கிட்டா it will be 10 minutes and this is our answer. The bus 10 minutes 1 hourல நின்றுருக்கு. So this is the question 4. இந்த எல்லா கொஷின்ஸுமே நான் முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுக்கு ஃபஸ்ட்டு படிக்கும்போது இட் வில் பி லிட்டில் ஹார்ட், பட் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இட் வில் பி வெரி ஈஸி. ஸோ நவ் இட்ஸ் யுவர் டர்ன். உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொஷின், நீங்கள் அதை சால்வ் பண்ணுறீங்கன்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு மென்ஷன் பண்ணனாலும் தட்ஸ் குட் அண்ட் கிரேட். இன்னும் உங்களுக்கு இந்த மாதிரி வேறு என்ன டாபிக்ஸ் கவர் பண்ணுங்கிறது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்ஸுமே அதில் சொல்லுங்கள். ஆல்சோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் நீங்கள் சொல்லலாம். Thank you.